வெயில் டைமாக இருக்குது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்னு தனித்தனியாக நின்று சமைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதை காலையிலே செஞ்சு வச்சுருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னருக்கு 3 வேளைக்குமே சூப்பர் டேஸ்ட்டான காம்பினேஷனுங்க பச்சைப்பயிறு குழம்பு. என்னோடய ஸ்டைலில் பார்த்துருவோமா? பச்சைப்பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை அதோட நல்லா கை நிறைய தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதோட நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மசாலா தூள் தாங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதோட 1/4 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டே கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்ல பச்சை பயிறு அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதோட நான் முக்கியமாக வந்துட்டு நம்ம வீட்டிலே அரைச்சிருக்கிற வறுத்து அரைச்சிருக்கிற இந்த பொடி தாங்க கண்டிப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனல் நேம்க்கு கீழே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க அந்த பொடி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது. அதோட சர்வ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். நல்ல வாசனையாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.